அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை, அதாவது நவம்பர் 5ஆம் தேதிக்கான காணொளி வெளியாகிறது. சமூக சீர்திருத்தவாதி பனாரசி தாஸ்குப்தா அவருடைய பிறந்த தினம் என்று. இந்தியாவில் எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் இருக்காங்க. அதில் முக்கியமானவர் அம்பேத்கர், இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவங்க. அதில் இவரும் ஒரு சீர்திருத்தவாதி. சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான பனாரசி தாஸ்குப்தா பிறந்த தினம் என்று. ஹரியானாவின் தற்போதைய பஞ்சாப் ஜீந்த் மாவட்டத்தில் பிவானி என்ற ஊரில் பிறந்தவர். 1917 பனாரசி தாஸ்குப்தா. பிலானியில் பிட்லா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த சமயத்தில் மகாத்மா காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஆகியோரின் உத்வேகமூட்டும் உரையை கேட்டார். படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சுதந்திர போராட்ட களத்தில் குதித்தார். ஜீந்த் சமஸ்தானத்தின் அடக்குமுறைகளை எதிர்த்து பிரஜா மண்டலி என்ற போராட்டக் குழுவை தொடங்கினார். இவரது நடவடிக்கைகளை கண்ட ஆங்கில அரசு இவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட இவர் பல முறை சிறை சென்றிருக்கிறார். வெள்ளையனே வெளியேறி போராட்டத்தில் கலந்து கொண்டதால் 2 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தியா விடுதலை அடைந்த பிறகு ஜீந்த் பகுதியை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்திய இவர் சர்தார் பட்டேலுடன் இணைந்து அதை சாதித்தார். வினோபாவையின் பூதான இயக்கத்தின் போது இவரும் பாத யாத்திரை சென்று ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை தானம் பெற்று நிலமற்ற ஏழைகளுக்கு விநியோகித்தார். வரதட்சணை, தீண்டாமை, குழந்தை திருமணம் உள்ளிட்ட சமூக சீர்கேடுகளை கடுமையாக எதிர்த்து போராடினார். விதவை மறுமணத்துக்கு ஆதரவாக நின்றார். மகாராஜா அகர்சன் மெடிக்கல் எஜுகேஷன் சயின்டிஃபிக் ரிசர்ச் சொசைட்டி, ஹரியானா ட்ரஸ்டி ஆஃப் வாய்ஸ் மகாவித்யாலயா உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்களை தொடங்கினார். பிவானி சட்டமன்ற தொகுதியில் 1968 நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். 1972 மீண்டும் வென்று சட்டமன்ற தலைவரானார். மின்சாரம், பாசனம், விவசாயம், சுகாதாரம் ஆகிய பல்வேறு துறைகளின் அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார். 1975 ஹரியானா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரது ஆட்சி காலத்தில் ஹரியானா மாநிலம் பல துறைகளிலும் முன்னேற்றம் கண்டது. 1996 ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களின் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் நிதியை சிறந்த முறையில் பயன்படுத்தியதற்காக நாடாளுமன்றத்தில் பாராட்டப்பட்டார். யோகா மற்றும் இயற்கை மீது இவர் கொண்டிருந்த நேசத்தால் பிவானியில் இயற்கை மருத்துவமனை நிறுவப்பட்டது. பல இதழ்களில் தனது கட்டுரைகளின் மூலம் அரசியல் மற்றும் சமூக மறுமலர்ச்சிக்கான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தினார். பல ஆண்டுகள் அப்னா தேஸ் மற்றும் ஹரியானா கேசரி வார இதழ்களின் ஆசிரியராக பணிபுரிந்தார். பஞ்சாயத் ராஜ் கியோ அவுர் கைசே என்ற இவரது நூல் மிகவும் பிரசித்தி பெற்றது. இலக்கிய ஆர்வம் கொண்டிருந்த இவரது தலைமையில் ஹரியானா மாநில இலக்கிய சமிதி குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டது. தொழிலாளர் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டார். தொழிலாளர்களை ஒன்று திரட்டி அவர்களின் உரிமைகளுக்காக போராடுவதில் உறுதுணையாக செயல்பட்டார். பாபுஜி என்று அழைக்கப்பட்டார். நாட்டு முன்னேற்றத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டவர். சமூக மேம்பாடு, கல்வி, இலக்கியம், பத்திரிகைத்துறை ஆகிய பல களங்களில் முனைப்புடன் பாடுபட்ட பனாரசி தாஸ்குப்தா 2007ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி 89 வயதில் மறைந்தார். சமூக சீர்திருத்தவாதி பனாரசி தாஸ்குப்தா சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான பனாரசி தாஸ்குப்தா பிறந்த தினம் நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை. அவரை நம்ம நினைவு கூற மறந்து, அதாவது என்னைய பொறுத்தவரை அந்த காணொலி லேட்டாக வெளியாகி இன்னைக்கு நம்ம அவரை நினைவு கூறுறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தான். இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட நவம்பர் 5ஆம் தேதிக்கான புதன்கிழமை காணொலி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.